பால்ல கிடைக்கிற சீஸை விட இது ரொம்ப நல்லா இருக்கும். இஃப் யூ வாண்ட் யூ கேன் டேஸ்ட் இட் ப்ளீஸ். இது டேஸ்ட் பண்ணி பாருங்க. வாவ், இது டேஸ்ட் பண்ணி பாருங்க. வெரி நைஸ். இட்ஸ் அமேசிங். சத்தியமா நான் அதை எதிர்பார்க்கல. சான்ஸே இல்ல. குட் ஜாப். கண்டிப்பா இந்த ரவுண்ட்லயும் நீங்க தான் ஜெயிக்க போறீங்க. அட்வான்ஸ் கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ Keep சார். it up, brother. தேங்க்யூ ஸோ மச். யா. தமிழ்ந்தி குடு. எங்க போன நீ? சொல்லிட்டு போக மாட்டியா? கொஞ்ச நேரத்துல நாங்கெல்லாம் எப்படி பயந்து போயிட்டோம் தெரியுமா? சாரி பெரியம்மா, கொஞ்ச நேரத்துல இந்த இடமே இருண்டு போன மாதிரி ஆயிடுச்சு. எந்த யோசனையுமே வராம பித்து புடிச்ச மாதிரி ஆயிட்டேன். சரி தமேந்தி, இப்ப என்ன பண்ண போற? இந்த அடுப்பை எதுக்கு எடுத்துட்டு வந்த? அது நான் அப்படிதான் பண்ண போறேன். ஜஸ், என்ன இதெல்லாம்? மாடர்ன் எக்யூப்மெண்ட்ஸ் எதுவுமே யூஸ் பண்ண கூடாதுன்னு சொன்னீங்க. இப்ப விறகு, அடுப்பு இதெல்லாம் யூஸ் பண்ண அலோ பண்ணிருக்கீங்க. என்ன இதெல்லாம் ரூல்ஸ்ல நீங்க சொல்லவே இல்லையே. லைட்டர் கூட யூஸ் பண்ண கூடாதுன்னு சொன்னீங்க. இவங்க என்னடானா விறகடுப்பெல்லாம் எடுத்துட்டு வந்து சமைச்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு மட்டும் தனி ரூல்ஸா என்ன? ஒரு நிமிஷம் இருங்க ப்ளீஸ். வெயிட். தமேந்தி, இருங்க இருங்க. அதானே ரூல்ஸ் படி பார்த்தா அவங்க டிஸ்குவாலிஃபைல பண்ணணும். நீங்க என்னடானா சைலண்டா பார்த்துட்டு இருக்கீங்க. மாமாவை பாருங்க அத்தை. ஓகே ஓகே, எக்ஸ்கியூஸ் மீ ப்ளீஸ். எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. நாங்க கேக்குறோம். என்ன தம்பி பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க இந்த ரூல்ஸ் எல்லாம் மீறீங்கன்னு உங்களுக்கு தெரியுதா இல்லையா? கண்டிப்பா இதெல்லாம் அலோவ் பண்ண முடியாது. உங்களை இப்பவே டிஸ்குவாலிஃபை பண்றோம். நான் எந்த ரூல்ஸையும் மீறவே இல்லையே மேடம். என்ன எதுக்காக நீங்க டிஸ்குவாலிஃபை பண்றீங்க? என்ன கேக்குறீங்க நீங்க? ரவுண்ட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே என்ன சொன்னோம்? யாருமே எந்த மாடர்ன் எக்யூப்மெண்ட்ஸும் யூஸ் பண்ண கூடாதுன்னு சொன்னோமா இல்லையா? ஆமா மேடம், சொன்னீங்க. கேஸ் ஸ்டவ், லைட்டர் இந்த மாதிரி மாடர்ன் கண்டுபிடிப்புகளை தானே பயன்படுத்த கூடாதுன்னு சொன்னீங்க. இந்த விறகடுப்பெல்லாம் பழைய கால கண்டுபிடிப்பு தானே. அத பயன்படுத்த எந்த தடையுமே இல்லையே. ஓகே தம்பிந்தி, நீங்க சொல்றது கரெக்ட் தான். அப்படி பார்த்தாலும் இந்த விறகுல எப்படி ஃபயரை பற்ற வைப்பீங்க? சப்போஸ் நீங்க தீக்குச்சியை யூஸ் பண்றேன்னு சொன்னா கூட அதுவும் ஒரு மாடர்ன் இன்வென்ஷன் தானே. அதானே, தீக்குச்சியை கூட நீங்க யூஸ் பண்ண முடியாது. நல்லா மாட்டிக்கிட்டா. இப்ப என்ன சொல்லி சமாளிக்கிறான்னு பாப்போம். நாட் பாசிபிள். நாட் அட் ஆல் பாசிபிள். நோ, ஷி காண்ட். என்ன இவங்க? இது என்னன்னு தெரியுதான்னு பாருங்க சார். இது தெரியாதா? கல்லு. இது சாதாரண கல் இல்ல, சிக்கி முக்கி கல்லு. மனுஷன் முதலா நெருப்ப வர வச்சதே இந்த கல்லை பயன்படுத்தி தான். இப்போ நான் இந்த 2 கல்லையும் உரசி நெருப்ப வர வச்சு சமைக்க போறேன். சபாஷ் தமேந்தி, இந்த ரவுண்டோட உண்மையான டாஸ்கை நீங்க தான் ரொம்ப கச்சிதமா பண்ணிருக்கீங்க. நல்ல பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் இருக்கு உங்களுக்கு. செம்ம. ஆக்சுவலா இந்த ரவுண்டோட ரூல்ஸோட நோக்கமே உங்களோட பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு டெஸ்ட் பண்றதுக்கு மட்டும்தான். மாடர்ன் இன்வென்ஷன்ஸ் எதையும் யூஸ் பண்ண கூடாதுன்னு சொன்னதும் நீங்க யாருமே வேற எந்த ஆப்ஷன்ஸும் யோசிக்காம டைரக்டா ஃபயர் யூஸ் பண்ணாமையே குக் பண்ற டெசிஷனை எடுத்துட்டீங்க. ஆனா தமயந்தி மட்டும்தான் ஸ்பான்டேனியஸா யோசிச்சு
நிஜமாவே ஆதி மனிதன் எப்படி ஃபயர் கண்டுபிடிச்சானோ அதே மெத்தட்ல சமைக்க டிசைட் பண்ணிருக்காங்க. இவ்வளோ நேரம் நாங்கள் தமையந்திய கொஷின் பண்ணதெல்லாம் அவங்க சரியான ரீசன் சொல்கிறாங்களா இல்லையான்றத செக் பண்ணுறதுக்காக தான். அவங்களும் சரியான பதிலை சொல்லி அசத்திட்டாங்க. அதனால ஸோ அவங்க இந்த மெத்தடில் சமைக்க எந்த தடையும் கிடையாது. தமையந்தி, நீங்கள் சமைக்கலாம். கோ அஹெட். தேங்க்ஸ். சூப்பர்க்கா. பாத்தீங்களா சம்பந்தி? சூப்பர் தமையந்தி, பாருங்க. கலக்கிட்டீங்க. கலக்கிட்டாங்கல்ல. என்ன நடுவில் ஏறில சம்பந்தி? She did it finally. கிரேட் எஃபர்ட். ஆமா, இப்போ நீங்க என்ன சமைக்க போறீங்க தமயந்தி? காய்கறி பானை பிரியாணி மேடம். வாவ், நைஸ். பேரே பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கே. சீக்கிரமா செஞ்சு முடிங்க. வெயிட்டிங் டு டேஸ்ட். இருங்க. ஓகே, நீங்களாம் ஸ்டார்ட் பண்ணுங்க. என்ன நலன், உன்னோட ஒய்ஃபு பெரிய அப்பா வச்சுட்டாங்க போலயே. என்ன பண்ண போற? அவ்வளவுதான். ஃபுல் மார்க்ஸும் அவங்களுக்கு தான். ஃபர்ஸ்ட் பிளேஸை மறந்துட்டு செகண்ட் பிளேஸாவது கிடைக்குமான்னு யோசிச்சுக்க. சமைச்சு முடிச்சிட்டீங்கன்னு நினைக்கிறேன். இந்த செகண்ட் ரவுண்டோட ஆதி காலத்து சமையல் டாஸ்க்ல சமைக்கிறதுக்கு முன்னாடியே தமயந்தி ஜட்ஜ் எல்லாம் இம்ப்ரெஸ் பண்ணி அசத்திட்டாங்க. இருந்தாலும் அவங்களோட சமையல் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி தானே சொல்ல முடியும். ஸோ எல்லாரும் அவங்கவுங்க டிஷ்ஷை கொண்டு வந்து ப்ரெசென்ட் பண்ணுங்க பார்க்கலாம். ஜட்ஜஸ், கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாரும் அவங்களோட சமையலை பிரசன்ட் பண்ணிட்டாங்க. இப்போ அவங்களோட ஸ்கோர் என்னன்னு தெரிஞ்சுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. நல்லா இருக்குமா? நீ பயப்படாம அதெல்லாம் நல்லா வந்திருக்கும். முதல்ல நம்ம பார்க்க போறது சாரா செஞ்சிருக்க பீனட் குக்கும்பர் சாலட். பீனட் குக்கும்பர் சாலடுங்கிறது ரொம்ப ஈஸியான ஒரு டிஷ் தான். இருந்தாலும் ஏன் இப்படி பண்ணிருக்கீங்கன்னு தெரியல. ஒருவேளை நீங்க வேற ஏதாவது ட்ரை பண்ணி
இந்த டெக்ஸ்சருக்கு வந்துருச்சா என்ன? எஸ் மேம். கியூம்பர் சாலட் வித் ரோஸ்டட் பீனட் தான் பண்ணலான்னு இருந்தேன். பட் ஃபயர் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னதால தான் கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. பாத்தீங்களா, மறுபடியும் தப்பா சொல்றீங்க. நாங்க எங்கேயுமே ஃபயர் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லவே இல்லையே. மாடர்ன் இன்வென்ஷன் எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாதுன்னு மட்டும்தானே நாங்க சொன்னோம். ஓகே சாரா, ஃபைனலா நல்ல அட்டெம்ப்ட் தான். உங்க ஸ்கோர் என்னன்னு லாஸ்ட்ல பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் மிஸ் சங்கவி. மிஸ் சங்கவி, நீங்களும் ஃபயர் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு தான் இந்த மெனு சூஸ் பண்ணீங்களா? ஆமா சார். எனிவே, நீங்க செஞ்சிருக்கிற அந்த ஃப்ரூட் சாலடும் நல்லா தான் இருக்கு. இந்த ஆல் அமெரிக்கன் ஃப்ரூட் சாலடோட கொஞ்சம் ஐஸ்கிரீமும் மிக்ஸ் பண்ணியிருந்தா வேற லெவலா இருந்திருக்கும். பட் இட்ஸ் ஓகே, இதுவும் நல்லா தான் இருக்கு. உங்களோட ஸ்கோர் என்னன்னு லாஸ்ட்ல பார்க்கலாம். அடுத்ததா மிஸ் அக்ஷயா செஞ்சிருக்கிற சாக்லேட் பைட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அக்ஷயா, உண்மையை சொல்லணும்னா நீங்க செஞ்சிருக்கிற சாக்லேட் ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா இவ்வளோ பெரிய காம்படிஷன்ல, அதுவும் ஃபைனல்ஸ்க்கு போறவங்கள டிசைட் பண்ணக்கூடிய ரவுண்ட்ல செய்யக்கூடிய ஒரு டிஷ்ஷா இதை ஏத்துக்கவே முடியாது. சாரி அக்ஷயா, கண்டிப்பா நீங்க இன்னும் ஹை ஸ்டாண்டர்ட்ல ஏதாவது ஒரு மெனுவை சூஸ் பண்ணியிருக்கலாம். We did not expect this from you. சாரி சார். நோ 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 நோ, நீங்க சாரி சொல்றதுக்காக இதை சொல்லல. நீங்களும் போட்டியோட ரூல்ஸை தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நல்லாவே தெரியுது. உங்க ஸ்கோர் என்னன்னு லாஸ்டா பார்க்கலாம். அடுத்ததா நம்ம சூப்பர் செஃப்போட டாப் ஸ்கோரர் மிஸ்டர் நலன் செஞ்சிருக்க ஃப்ரெஞ்ச் கிரீன் சாலட் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணிடலாம். ஆக்சுவலா அஜய் சார் முன்னாடியே வந்து சொன்னாரு, நலன் ஏதோ ஃப்ரூட்ஸ்ல இருந்து சீஸ் மேக் பண்ணி சாலட் பண்ணிருக்காருன்னு. அப்பவே எனக்கு இது எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கணும்னு ஆர்வமா இருந்துச்சு. ஆனா இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்ததும் அஜய் சார் சொன்னது உண்மைதான்னு தோணுது. சூப்பர் நலன், ஃபேண்டாஸ்டிக் டெக்ஸ்டர், அமேசிங் பிரசன்டேஷன், ஓவராலா ரொம்ப பிரமாதமா இருந்துச்சு. உங்களோட ஸ்கோர் என்னன்னு கடைசியா பார்க்கலாம். அடுத்தது தமயந்தியோட குக்கிங் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாமா? உண்மையை சொல்லணும்னா தமயந்தி அவங்களோட கான்செப்டை கரெக்டாக கேட்ச் பண்ணி சமைச்சதே அவங்களோட வெற்றி தான். தேங்க்யூ. ஆனால் அதே மீறி பார்த்தோம்னா அவங்க செஞ்சிருக்கிற காய்கறி பானை பிரியாணி அட்டகாசமாக இருந்துச்சுன்னு தான் நான் சொல்லுவேன். தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல பார்த்த தமயந்திக்கும் இப்ப பார்த்த தமயந்திக்கும் அவ்வளோ வித்தியாசம் தெரியுது. இந்த போட்டிக்காக அவங்க எவ்வளவு மெனக்கிட்டு இருக்காங்கன்னு, ஜெயிச்சே ஆகணும்னு எவ்வளவு டெஸ்பரேட்டா இருக்காங்கன்னு அவங்களோட அப்ரோச்சை பார்த்தாலே தெரியுது. அமேசிங் தமயந்தி, குட், பின்னிட்டீங்க. உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கீப் ராக்கிங்.
வாழ்த்துக்கள் தமேந்தி. கலக்கிட்டீங்க. அண்ணி அண்ணி சூப்பர் அண்ணி, எப்பவும் போல நீங்க கலக்கிட்டீங்க அண்ணி. சூப்பர். ஓகே காய்ஸ், இன்னியோட ஃபைனல் செக்மெண்ட்டுக்கு நம்ம வந்துட்டோம். எஸ், எந்தெந்த கண்டஸ்டன்ட்ஸ் எவ்வளோ ஸ்கோர் வாங்கியிருக்காங்க, ஃபைனல்ஸ்க்கு போற அந்த 3 பேர் யாரு அப்படிங்கிறதெல்லாம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்மளோட ஜட்ஜஸ் வந்து அறிவிப்பாங்க. ஸோ ஜட்ஜஸ் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாமா? டியர் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் அவங்கவுங்க பெஸ்ட்டை தான் நீங்கள் கொடுத்துருக்கீங்க. இருந்தாலும் ஃபைனல்ஸுக்கு இங்கேருந்து 3 பேர் தான் போக முடியும். ஸோ 2 பேரை கண்டிப்பாக எலிமினேட் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதில் முதலாவது எலிமினேட் ஆகிறது அக்ஷய். ஃபீல் பண்ணாதீங்க. ஓகே, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அக்ஷயோட டிஷ்ஷு இந்த ஸ்டேஜுக்கானதே கிடையாதுன்றது மட்டும்தான் அவங்கள எலிமினேட் பண்ணுறதுக்கான மெயின் ரீசன். மற்றபடி அவங்களோட டேலண்டில் எந்த குறையுமே கிடையாது. ஸோ டோன்ட் வெரி அக்ஷயா, நீங்கள் சமையலில் எந்த குறையும் பண்ணலை. நீங்கள் என்ன சமைக்கணுன்றதுல தான் சின்ன தப்பு பண்ணியிருக்கீங்க. அடுத்ததா எலிமினேட் ஆறது சாரா. இட்ஸ் ஓகே. அவங்களும் அக்ஷயா மாதிரியே கான்செப்ட் சரியா புரிஞ்சுக்காம போனதுல தான் தப்பு பண்ணிருக்காங்க. மற்றபடி அவங்களோட திறமையிலலாம் ஒரு குறையுமே இல்லை. அடுத்து ஃபைனல்ஸுங்கிறதுனால மட்டும்தான் அவங்கள எலிமினேட் பண்ணி ஆக வேண்டிய சிச்சுவேஷனுக்கு தள்ளப்பட்டிருக்கோம். இல்லைன்னா அவங்களும் நம்ம கூட கண்டினியூஸாக ட்ராவல் பண்ண வேண்டிய ஒரு டஃப்பான கண்டஸ்டன்ட் தான். இந்த ரவுண்டில் 3rd பிளேஸ் யாருக்குன்னு பார்ப்போம். அது யாருன்னா இந்த ரவுண்ட்ல 3வது இடம் பிடிச்சு ஃபர்ஸ்ட் ஃபைனலிஸ்டா போக போறது யாருன்னா மிஸ் சங்கவி. என்ன சங்கவி, உங்களுக்கும் சாராக்கும் வெறும் 10 மார்க்ஸ் தான் வித்தியாசம். சாரா இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தா நீங்கள் தான் எலிமினேட் ஆகியிருக்கணும். ஸோ ஃபைனலில் கொஞ்சம் நிறைய எஃபர்ட் போடுங்க. டூ இட் பெட்டர். ஆல் தி பெஸ்ட். அடுத்ததா நலன் தமயந்தி மட்டும்தான் இருக்காங்க. ஸோ ஆப்வியஸா அவங்க 2 பேருமே ஃபைனலிஸ்ட் ஆயிட்டாங்க. ஸ்கோர்னு பார்த்தா இந்த தடவை தமயந்தி நலனை எட்டி பிடிச்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும். $186 மார்க்ஸ் எடுத்து 2 பேரும் ஈக்குவலா இருக்கீங்க. ஆனா இந்த ரவுண்டோட வின்னர்னு பார்த்தா கண்டிப்பா அது தமயந்தி தான்.
அவங்க மட்டும்தான் இந்த ரவுண்டோட கான்செப்ட் என்னங்கறத கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு எக்ஸிக்யூட் பண்ணாங்க. சோ தமயந்தி தான் இந்த ரவுண்டோட வின்னர். சாதிச்சிட்ட தமேந்தே. உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. இதெல்லாம் பாக்குறதுக்கு அன்னபூர்ணிக்கு கொடுத்து வைக்காம போயிடுச்சே. அம்மா, சூப்பர் தமயந்தி, கலக்கிட்டீங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. ஃபைனல்லயே அசத்துங்க, விட்டுறாதீங்க. தேங்க்யூ. ஸோ நடந்து முடிஞ்ச செகண்ட் ரவுண்டோட முடிவில் ஃபைனல்ஸ்க்கு போகிற அந்த 3 கண்டஸ்டன்ட்ஸ் யாருன்னா சங்கவி, நலன் அண்ட் தமயந்தி.